ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் ஓ நொட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிக் ஓ நொட்டேஷன் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எழுதுறோம் அப்படின்னா, அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பிக் ஓ நொட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்ப இது எதுக்கு அவசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணும், அதுக்கு கோட் எழுதணும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அதுக்கு நீங்க உங்களுக்கு 2, 3 டேட்டா ஸ்ட்ரக்சர் அவைலபிளா இருக்கு. அதுல எத சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லையா? அதாவது முதல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு வந்து 2வது டேட்டா ஸ்ட்ரக்சரோட இந்த விஷயத்துல வந்து பெட்டரா இருக்கு. அதனால வந்து நான் அத சூஸ் பண்ண போறேன். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க கரெக்ட்டா வந்து அந்த சூஸ் பண்ணி உங்க ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். அந்த மாரி ப்ராப்பரா 2, 3 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா, அத சூஸ் பண்றதுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றத கரெக்ட்டா யோசிச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு, அதுக்கு தான் வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷன்ஸ யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போன வீடியோஸ்ல பார்த்த மாரி, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்டின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து டேட்டா அப்டின்னு ஒண்ணு இருக்குன்னா, அத வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, சர்ச் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு, இந்த 3 விஷயமுமே வந்து தேவைப்படும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல. இப்ப நம்ம பார்க்குறோம், நம்ம மாடிஃபைங்கிற பார்ட்ட வந்து 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆட் அண்ட் டெலீட். இப்போ வந்து நம்ம 3க்கு பதிலா 4 பார்ட்டா இத எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டோர் பண்ணணும், சர்ச் பண்ணணும், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆட் பண்ணணும், டெலீட்டும் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு டேட்டாவ வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணும்போது தேவைப்படுற விஷயம். இப்போ இந்த 4 விஷயத்தையுமே நம்ம தனியா யூஸ் பண்ணி, அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கார்ட் மாரி குடுக்கலாம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ வெவ்வேற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் இதே 4 விஷயங்கள்ல நம்ம கால்குலேட் பண்ணி, அதுக்கு வந்து வெவ்வேற ரிப்போர்ட் நம்ம குடுக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட் குடுத்ததுக்கு அப்புறம், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல வந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா, இந்த ரிப்போர்ட்ல வர கிரேடோ இல்ல ஒரு பாயிண்ட்டோ வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி, எது வந்து பெட்டரா இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நம்ம பார்த்து, அதுக்கேத்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இதுக்கு தான் வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷன்ஸ யூஸ் பண்ண போறோம். அத எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 4 விஷயங்களையும் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்க நம்பர் ஆஃப் டேட்டாவுக்கும் எவ்வளோ டைம் ஆகும், இல்ல எவ்வளோ ஆப்பரேஷன்ஸ் அது பண்ணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டேட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இந்த 4 விஷயங்களையும் பண்ணணும் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம டேட்டாவ வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஹேண்டில் பண்ணணும்னா, அது ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ ஆப்பரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ ஆப்பரேஷன்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ரிப்போர்ட் கார்ட நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆப்பரேஷன்ஸ கால்குலேட் பண்ணணும். இப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து வெவ்வேற டேட்டாலாம் நீங்க போட்டீங்கன்னா, அதாவது நம்ம அப்படின்ற ஒரு வேரியபிள் தானே எடுத்திருக்கோம். அப்படி இல்லாம உங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 10 எலிமெண்ட் இருக்கலாம். இல்ல வந்து 10,000 எலிமெண்ட் இருக்கலாம். அந்த மாரி என்ன எலிமெண்ட்ஸ் வேணா இருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் நீங்க கால்குலேட் பண்ணும்போது வெவ்வேற நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு ஆன்ஸரா. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம் நம்மளுக்கு ஒரு வாட்டி 10 ஆப்பரேஷன் தான் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. இன்னொரு வாட்டி 50 ஆப்பரேஷன் வந்திருக்கு. அதுக்கடுத்து 500 அதுக்கப்புறம் 10,000 ஆப்பரேஷன்ஸ் தேவைப்படுது. இப்படி வெவ்வேற ஆன்ஸர் வந்துச்சுன்னா நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து வொர்ஸ்ட் கேஸ தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம் நம்ம வந்து 10,000 ஆப்பரேஷன் தான் வந்து வொர்ஸ்ட் கேஸா இருக்கு. இப்படி ஏன் நம்ம சூஸ் பண்ணணும்? ஏன் வந்து நம்ம இருக்கறதுலே லீஸ்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணும்போது இருக்கறதுலே வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னவா இருக்குமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து 10,000 ஆப்பரேஷன்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கேத்த மாரி கோட் எழுதுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 10 ஆப்பரேஷன் தான் வந்துச்சுன்னா, அது வந்து ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம 10,000க்கு ரெடியா வச்சிருக்கோம். ஆனா நம்ம 10 ஆப்பரேஷன் தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை அது 10,000 ஆப்பரேஷன் வந்துருச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அது அக்செப்டபிளா இருக்காது. அதாவது ரொம்ப டைம் எடுக்கும். இல்ல நம்ம கோட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆவாது. அதனால எப்பொழுதுமே எது வந்து வொர்ஸ்ட் கேஸோ அந்த கேஸ்க்கு தான் நம்ம எடுத்துக்கிட்டு, அத வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் ஒரு ப்ராப்ளம்க்கு. இப்ப இதுலலாம் வந்து பிக் ஓ எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி இதெல்லாம் எனக்கு புரியுது. இதுல எங்க பிக் ஓ நோட்டேஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கீங்க. அந்த ஃபங்ஷனோட காம்ப்ளெக்ஸிட்டி வந்து உங்களுக்கு ஓ இப்படி பிராக்கெட்ல 4 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஓ ஆஃப் 4 அப்படின்னு ரீட் பண்ணணும். ஆனா நம்ம எழுதும்போது ஓ போட்டு நம்ம வந்து ஒரு பேரந்தசிஸ்குள்ளார ஒரு நம்பர் எழுதுவோம். இதுதான் வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு 4 ஆப்பரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஓவோட பேரந்தசிஸ்குள்ளார நீங்க என்ன நம்பர் எழுதுறீங்களோ, அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அத்தனை நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வந்து சிபியூ பண்ணணும் இந்த ஃபங்ஷனுக்கு. அதுதான் வந்து நம்ம இந்த பிக் ஓ நோட்டேஷன்ல எழுதுறோம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷனில் O(4) அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு O(12) அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே இந்த O parenthesisக்குள்ளார என்ன நம்பர் எழுதியிருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு 12 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நொட்டேஷனுக்கு பேர் தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணும் CPU, அப்போ வந்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் வந்து இதுக்கு பேர் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருந்தாலும் நம்மளுக்கு 12 ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம என்ன இந்த ஃபங்க்ஷனில் பண்ணினாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. இது வந்து மாறவே போகிறதில்ல. அதனால இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்காது. அது ஏன் அப்படின்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் 1000 டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும். அதுவே 10,000 டேட்டா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வரும் இல்லையா? அதனால் அது எப்பொழுதுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நம்மளுக்கு n டேட்டா இருந்துச்சுன்னா அந்த எண்ணை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் ஆகும். சரி, இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து இந்த பிக் ஓ நோட்டேஷன் வேணும்? நம்ம ஏன் டைரெக்டாக வந்து டைமை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது 2 டேட்டா ஸ்ட்ரக்சரையும்? அதாவது 2 டேட்டா ஸ்ட்ரக்சரை எழுதிட்டு அது 2யும் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ணி எது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுன்னு பார்த்தாலே போதுமே நம்மளுக்கு. எதுக்கு இந்த மாதிரி நோட்டேஷன் எழுதி அதை வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டர்ஸோட ஹார்ட்வேரும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு சாதாரண லேப்டாப்போட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரே கோடை எடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர்லையும் ஒரு லேப்டாப்லையும் ரன் பண்ணிங்கன்னா, சூப்பர் கம்ப்யூட்டரில் வந்து அது பயங்கர கம்மியான டைமில் ரன் ஆகும். ஆனால் ஒரு லேப்டாப்பில் அது பயங்கர அதிக டைமில் ரன் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷராக இருக்காது இல்லையா? ஒரே கோடை எழுத்து 2 கம்ப்யூட்டரில் எழுதி நீங்கள் வெவ்வேறு டைம் வருது அப்படின்றதுனால ஒன்று வந்து ஃபாஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நம்ம எந்த கம்ப்யூட்டரில் ரன் பண்ணாலும் நம்ம கோடு வந்து எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக டைமை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷன்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, என்ன காமனான நோட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் டைம். அதாவது நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் வரும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம லாக் என் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஆனால் இந்த 6ஐயும் தான் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டைமை பார்க்கலாம். இப்போ O(1) அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு முன்னாடியே பார்த்தோம். ஒரு ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும் இந்த இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும். அதனால் நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும், இப்போ அதாவது 10 டேட்டாவாக இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷன் தான் தேவைப்படும், 10,000 டேட்டாவாக இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷன் தான் தேவைப்படும். அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இதை கிராஃபாக பிளாட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் டேட்டாவும் ஒய் ஆக்சிஸில் ஆப்ரேஷன்ஸையும் நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், டேட்டா எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதே தான் இருக்குது இல்லையா? ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வருது. இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டைமோட கிராஃப். அடுத்து இப்போ நம்ம அடுத்த காம்ப்ளெக்சிட்டி பார்க்குறோம், O(log n). இப்போ இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம டேட்டா இன்க்ரீஸ் ஆக ஆப்ரேஷன்ஸ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் போக 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 நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸே ஆகாது, அது அப்படியே ஃப்ளாட் ஆயிரும் போக போக. அதுதான் வந்து O(log n)ஓட ஸ்பெஷாலிட்டி. அதாவது நம்ம டேட்டா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இதுவே உங்களுக்கு 10,000 டேட்டா, 1 மில்லியன் டேட்டா, 1 பில்லியன் டேட்டாலாம் வரும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது ஜாஸ்தியாக. அதனால தான் வந்து O(log n) வந்து மற்ற காம்ப்ளெக்சிட்டியோட பெட்டர். ஆனால் O(1) அதாவது கான்ஸ்டன்ட் டைமோட கொஞ்சம் வேர்ஸ். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்குறோம் O(n) அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து ரொம்பவே சிம்பிள். அதாவது உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம பார்க்குறோம் 0 டேட்டா இருந்தால் 0 ஆப்ரேஷன், 1 டேட்டா இருந்தால் 1 ஆப்ரேஷன், 2 டேட்டா இருந்தால் 2 ஆப்ரேஷன், அந்த மாதிரி லீனியராக நம்மளுக்கு க்ரோ ஆகுது. இதுதான் வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து O(n)log n. இப்போ n(log n) அப்படிங்கிறது வந்து நம்ம லீனியர் டைம் மாதிரியே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டேட்டாவுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் க்ரோ ஆகும். ஆனால் வந்து டைரெக்டாக க்ரோ ஆகாது. நம்ம முன்னாடி பார்த்தோம், 1 டேட்டா இருந்துச்சுன்னா 1 ஆப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு, 2 டேட்டா இருந்துச்சுன்னா 2 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஆனால் n(log n)ல பார்க்குறோம், 1 டேட்டா இருந்துச்சுன்னா எந்த ஆப்ரேஷனுமே தேவைப்படல, 2 டேட்டா இருந்துச்சுன்னா 1ஓட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போக போக வந்து நம்மளுக்கு லீனியரோட கொஞ்சம் வேர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதுதான் வந்து n(log n).
அடுத்து நம்ம வந்து எக்ஸ்போனென்ஷியல் காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் பார்க்குறோம். இப்போ இது வந்து O of n ஸ்கொயர், இது வந்து O of 2 power n. இதெல்லாம் வந்து ரொம்பவே மோசமான டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ். இது ஏன் அப்படின்னா, நம்ம டேட்டா இன்க்ரீஸ் ஆக பார்க்குறோம். நம்ம ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இதில் பார்க்குறோம், நம்ம 2 டேட்டா இருந்தால் 4 ஆப்ரேஷன் வருது. ஆனால் 4 டேட்டா இருந்தால் நம்மளுக்கு 16 ஆப்ரேஷன் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து n ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? அதே மாதிரியே 2 பவர் n-ம் இப்போ நம்மளுக்கு 2 டேட்டா இருந்தால் 4 ஆப்ரேஷன் வருது. ஆனால் 4 டேட்டா இருந்துச்சுன்னா 2 பவர் 4 16 வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம். அதனால தான் இதெல்லாம் வந்து வேர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம n டேட்டாவுக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதை எழுதியிருக்கேன் இங்கே. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் டைம், அதாவது O of 1ல் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் எத்தனை டேட்டாவாக இருந்தாலும். அப்போ வந்து n டேட்டா இருக்கும்போது சர்ச் பண்ணோம் அப்படின்னா n காம்ப்ளெக்சிட்டி ஆகுது. அதை ஆட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுது. ஆனால் டெலீட் ஆகணும்னா n ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி ஆகுது. இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 4 விஷயத்தையும் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அடிஷன் தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் O of 1 காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது. ஆனால் இதுவே இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து அடிஷனுக்கு O of n காம்ப்ளெக்சிட்டி கொடுக்குது, ஆனால் டெலிஷனுக்கு O of 1 காம்ப்ளெக்சிட்டி கொடுக்குது. அப்படின்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஓகே நம்மளுக்கு அடிஷன் முக்கியமா டெலிஷன் முக்கியமா, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி நம்ம கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இதனால தான் வந்து ரொம்பவே பிக் ஓ நோட்டேஷன் அவசியமாக இருக்கும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது. இந்த வீடியோவில் வந்து நம்ம பிக் ஓ நோட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அது ஏன் யூஸ் பண்ணணும், அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அப்புறம் அதோட 6 விதமான டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்து அதோட எல்லா இண்டிவிஜுவல் கிராஃப்ஸையும் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் ட்ரையான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இது வந்து நம்ம அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சராக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோவில். அப்போ அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வந்து ரொம்பவே அவசியம். இது நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 2-3 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அதனால தான் வந்து நம்ம இதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.